Hello friends, welcome to Meera Mind Voice. Day 71 Monday episode in Big Boss House. As usual, Mondayங்கிறது பிஸியான டே. ஸோ இன்றைக்கும் நல்ல பிஸியாக ரொம்ப என்டர்டெய்னிங்காக போச்சு. ஆனால் இன்றைக்கி என்னன்னு தெரியல, ரொம்பவே அப்படியே சட்டிலாக இருந்தது வீடு. சின்ன சின்ன சலசலப்புகள் தவிர மற்றது எல்லாமே ஈஸியாக போச்சு. மார்னிங் 1 ஹவரில் பார்த்தோன்னாக்க கார்டன் ஏரியாவில் சாண்ட்ரா அமித்கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. ஆஸ் யூஷுவல் திவ்யாவை பற்றி எனக்கு பேசணுங்கிறது கிடையாது அப்படின்னுட்டு பாருவும் கமருதீனும் எக்ஸசைஸ் பண்ணிகிட்ருக்காங்க. அடுத்தது க்ராசரி எல்லாம் வந்துருச்சு, பால் வந்துருச்சு, டீ வந்துருச்சு, காஃபி வந்துருச்சு, எல்லோரும் ஹாப்பி. திவ்யா உட்காந்து யாராவது காஃபி போடுங்கப்பான்னு கத்திகிட்ருக்க. பிக் பாஸ் எல்லோரும் ரெடி ஆகுங்கன்னு சொல்ல, ஸோ எல்லோரும் ரெடி ஆகிறதுக்கு போயிட்டாங்க கடகடன்னு. ஸோ ஒரு ½ அன் ஹவர் கழித்து தான் வினோத் பாலை காய்ச்சி எல்லாருக்கும் காஃபி டீலாம் சாப்பிட்டாங்க. பாரு ஒரு பயங்கரமாக சாரி கேட்டாங்க, இனிமேல் நாங்கள் பண்ண மாட்டோம்னு ஒரு ட்ராமா. அடுத்தது பார்த்தோன்னா பிக் பாஸ் இன்றைக்கி மண்டே அன்றைக்கி பிக் பாஸே பயங்கர குஷி மூடில் இருப்பாருங்க. எல்லாருக்கும் ஏதாவது காம்ப்ளிமெண்ட் கொடுத்துட்ருப்பாரு. அரோரா இப்போ இந்த பக்கம் இருந்த எஃப்ஜேயை பற்றி சொல்ல, இந்த பக்கம் உட்காந்துருந்த ஆதிரியை பற்றி ஏதோ சொல்ல, அரோரா நடுப்புற நான் ஊற்றிருக்கேன்னு அழகாக ட்ரெஸ் பண்ணிட்டுன்னு கேட்க, நடுவில் கொஞ்சம் பக்கத்தை காணும்லாம் கமெண்ட் அடித்தார். எல்லாரையும் இதுக்கு லிவிங் ஏரியா வர சொல்லிவிட்டு ஃபஸ்ட்டு ஒரு மோட்டிவேஷ்னல் ஸ்பீச்சு. இந்த வாரம் 11வது வாரம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் நல்லா முனைப்போட விளையாடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நல்லா இறங்கி விளையாடுங்க. இன்னும் கொஞ்ச நாள் தான் நம்ம இந்த வீட்டில் இருக்க போகிறோம், அதுக்கப்புறம் என்னுடைய வாய்ஸும் கேட்காது, நீங்களும் இங்கே இருக்க மாட்டீங்கன்னு சொல்ல எல்லாருமே லைட்டாக சோகப்பட்டாங்க. இந்த வாரம் தலைப்போட்டிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு, ஏன்னா இதுக்கப்புறம் தலைப்போட்டி இருக்குமா இல்லையாங்கிறது தெரியாதுங்கிற மாதிரி சொன்னார் பிக் பாஸ். 24/7. அடுத்தது பார்த்தோன்னாக்க தலைப்போட்டியோட இந்த வாரத்தை ஆரம்பிக்கலான்னு சொல்லிட்டு சபரியை வாப்பா உள்ள அப்படின்னு கூப்பிட்டு சபரி உள்ளே போய் டாஸ்க் லெட்டர் எடுத்துகிட்டு வந்தார். அது என்னென்னா தலைப்போட்டி தள்ளு தள்ளு அள்ளு அள்ளு. ஓகே, இதில் அமித் டைரெக்டாக பார்ட்டிசிபேட் பண்ணுறாரு, ஏன்னா போன வார தலை. அது போக 5 பேர் பிபி வழக்காடு மன்றத்தில் யார் யாரெல்லாம் வழக்கை வின் பண்ணாங்களோ அவங்கெல்லாம். அது யார் யாருன்னா வினோத், ஆதிரை, பாரு, சுபிக்ஷா அண்ட் அரோரா. விக்ரம் சொல்கிறாரு, இது எல்லாரையும் வின் பண்ணி கொடுத்த லாயருக்கு ஒன்றும் கிடையாதா அப்படின்னு சொல்லிட்டு பாவமாக இருந்தது விக்ரமை பார்க்க. அது என்ன டாஸ்க்குனாக்க, ஆக்டிவிட்டி ரூமில் ஒரு ஸ்கேட் போர்டு மாதிரி இருக்கும், ஒரு கூடையில் ஜஸ்ட்டு கட் பண்ணி கொடுத்துருப்பாங்க. அந்த ஸ்கேட் போர்டில் இவங்க படுத்துக்கணும், பின்னாடி ஒருத்தர் நின்று இவங்களை தள்ளிட்டு காலை பிடிச்சி தள்ளிகிட்டே போகணும். அந்த கூடையை தூக்காமல் அந்த ஹோல் வழியாக ஆக்டிவிட்டி ஏரியாவில் இருக்கிற பால்ஸ் எல்லாம் அவங்க கூடைக்குள்ளே கலெக்ட் பண்ணணும். நல்லா இருந்தது. பிக் பாஸ் சொல்லியே அனுப்பிச்சிட்டாரு, நீங்கள் இதை ஆக்சுவலாக இதில் இவங்களை தள்ளுறதுக்கு ஒருத்தரை தேர்ந்தெடுக்க சொன்னாங்க. இப்போ அதில் ஃபஸ்ட்டு என்ன பண்ணிட்டாங்க, நம்ம வினோத் எழுந்து கமருதீன், ஆதிரை சபரி, அரோரா எஃப்ஜே, சுபிக்ஷா விக்ரம், அமித் கனி. ஸோ பாரு திவ்யாவை தான் சூஸ் பண்ண வேண்டியதாயிடுச்சு. வினோத் கமருதீனை சூஸ் பண்ண உடனே ஃபஸ்ட்டு அரோரா எஃப்ஜேவை சூஸ் பண்ண உடனேவே எஃப்ஜே உங்களுக்கு ஓகேவா அப்படின்னு பிக் பாஸ் கேட்டார். மற்றவங்க எல்லாருமே எங்களுக்கு ஓகேன்னே சொல்லிட்டு வந்தாங்க. கமருதீனை வினோத் சூஸ் பண்ணோன்னே கமருதீன் உங்களுக்கு ஓகேவான்னு கேட்டார். உடனே கமருதீன் வினோத்னா எனக்கு ஓகே சார் அப்படின்னு சொல்ல எல்லாருமே சிரிச்சிட்டு இருந்தாங்க. பாரு திவ்யாவை சூஸ் பண்ணோன்னே திவ்யா சொல்லிட்டாங்க, அவள் மட்டும் பேஸ்கெட்டை தூக்கட்டும், அவள் மேலேயே ஏறி உட்காந்துருவேணாம் அப்படின்னுட்டு. பிக் பாஸ் கேட்டார், சாண்ட்ராவை ஏன் யாருமே சூஸ் பண்ணல அப்படின்னுட்டு. ஓகே, நான் சூஸ் பண்ணுறேன் சாண்ட்ராவை, ஷீ இஸ் த ஜட்ஜ் அப்படின்னு சொல்லிட்டாங்க. திவ்யா ரொம்ப ஒழுங்காக பண்ணணும்னு பாருவை மிரட்டிகிட்டே இருந்தாங்க. அரோராவுக்கு ட்ரெஸ்ஸு சரியாக போடலன்னு திரும்பி அவங்க ட்ரெஸ் மாற்றிட்டு போகும்போது கிச்சனில் எல்லாம் திறந்துருந்தது. எடிட்டர் செம ஜாபுங்க. இங்கே ஆக்டிவிட்டி ஏரியாவில் சொல்லிட்டு இருக்காங்க, யார் தலைவரானாலும் சரி இந்த வாரம் அரோராவை கிச்சனில் போடுறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அங்கே பிக் பாஸ் அரோரா கிச்சனில் திறந்துருக்கிறதெல்லாம் மூடி வச்சுட்டு போங்க அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ அப்பயே அவங்க உள்ளே போயிட்டாங்க. அதில் ஏதோ ஒரு இதை அணில் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஒரு அணில் ரொம்ப நல்லா
விளையாடிட்டு இருக்கு. அது வந்து சாப்பிட்ட உடனே அதை மட்டும் தனியாக வச்சுருங்க, மற்றது எல்லாத்தையுமே க்ளோஸ் பண்ணிவிடுங்கன்னு எல்லா இதுவும் அப்படியே ஓப்பன் பண்ணி வச்சுட்டு போயிருந்தது. ஸோ எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணி எடுத்து வச்சுட்டு வந்தாங்க. பிக் பாஸ் சொன்னார், ஃபன்னாக விளையாடுங்க, ரூல்ஸை மீறாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்கேட் போர்டில் வந்து உங்கள் செஸ்ட்டில் படுத்துக்கங்க, அப்போ தான் தள்ளிட்டு போகிறதுக்கு ஈஸியாக இருக்கும்னு இவங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு டிப்பெல்லாம் வேற கொடுத்து விதியை மீறாமல் அப்படின்னு சொன்னார். விதியை மீறாமல் நீட்டாக விளையாடுங்க அப்படின்னுட்டு எல்லாரும் பண்ணாங்க. இதில் வந்து யார் யார் என்னென்ன இதுனாக்க, பாரு வந்து 29 பால், அடுத்தது ஆதிரை 28, அரோரா 30, சுபிக்ஷாவும் அமித்தும் 29, வினோத் வந்து 32 பால் எடுத்து வின் பண்ணிட்டாரு. அதில் பாருக்கு சின்ன இது, என்னோடது 2 பாலை தூக்கி போட்டுட்டாங்கடா, அந்த 2 பால் எடுத்தாலும் கூட அதில் ஒன்றும் பெரிய சேஞ்சஸ் வரப்போகிறது இல்லை. கமருதீன் கிட்ட நீ வாயை வச்சுட்டு சும்மா இருந்திருக்கலாம், நீ எனக்கு எப்பயுமே எதுக்குமே சப்போர்ட்டே பண்ணுறது இல்லைன்னு சண்டை போட ஆரம்பித்தாங்க. நீ எனக்காக நிற்கிறதே இல்லை அப்படின்னுட்டு. அதுக்கப்புறமா இந்த வாரம் வந்து வீட்டை இங்கே கிச்சன் ஏரியா, இது லிவிங் ஏரியா வந்து எல்லா டீம்ஸும் பிரிக்க போகிறாரு வினோத். பிக் பாஸ் சொன்னது ஒன்று தான், வீடு இந்த வாரம் சுத்தமாக இருக்கும்படி பார்த்துக்கோங்க அப்படின்னு ஸ்பெஷல் அனௌன்ஸ்மெண்ட். அப்படின்னா இந்த வாரம் ஃபேமிலி வாரமா, எல்லோரும் வருவதற்காக தான் வீட்டை சுத்தமாக வச்சுக்க சொல்கிறாங்களா அப்படின்னு நமக்கு ஒரு சின்ன சந்தேகம் வந்தது. பார்ப்போம், அது வந்ததுன்னா நல்லாயிருக்கும். இந்த வெளியில் எல்லாரும் சொல்கிற மாதிரி இந்த யாராவது கேட்டுட்டு டெவில்ஸ் அண்ட் ஏஞ்சல்ஸ் மாதிரி இவங்களுக்கு மட்டும் டாஸ்க்கை கொடுத்தா மொத்தமாக நாசம் பண்ணிடுவாங்க. தேர் வில் பி நோ ஏஞ்சல்ஸ், எல்லாருமே டெவிலாக மாறிடுவாங்க. அதை பார்க்குறதுக்கு நமக்கு திராணி இல்லை. எஸ், வினோத் வந்து எல்லா டீமும் இது பண்ணுறாரு, பிரிக்கிறாரு. கிச்சன் டீம் திவ்யா, ஆதிரை, எஃப்ஜே, சுபிக்ஷா அண்ட் அரோரான்னு எல்லாரும் குஷி. அடுத்தது பாத்ரூம் கிளீனிங் வந்து கமருதீன் அண்டு விக்ரம், ஹவுஸ் கிளீனிங் பாரு, சாண்ட்ரா, வெசல் கிளீனிங் மிச்சம் இருக்கிறவங்கெல்லாம், அதாவது கனி, சபரி அண்டு இன்னொருத்தங்க யாரோ இருந்தாங்க அவங்க. ஸோ இதில் என்னாச்சு, கனி, சபரி அண்டு அமித் ஆஸ் யூஷுவல் பாரு ஆரம்பிச்சிட்டாங்க. எங்களுக்கு நிறைய ஏரியா, இதில் வாலண்டியராக விக்ரம் அண்டு கமருதீன் வந்து எங்களுக்கு ஏரியா கம்மி தான், ஸோ நாங்கள் ஹவுஸ் கிளீனிங்க்கு ஹெல்ப் பண்ணுறோம் அப்படின்னாங்க. உடனே பார்வதி வந்து நாங்கள் ஒரு வேலை தான் செய்வோம், கிச்சன் டேபிளை நாங்கள் க்ளீன் பண்ண மாட்டோம், வெளிப்பக்கம் இருக்கிற அந்த டேபிள் எல்லோரும் சொல்கிறாங்க ஸ்வைப் பண்ணுறது 30 செகண்ட் வேலை அப்படின்னுட்டு. முடியாது, நான் செய்ய மாட்டேன். அடுத்தது இந்த ஏரியா தான் செய்வோம், அந்த ஏரியா தான் செய்வோம், அதை வந்து நாங்கள் எங்கள் டீம்கிட்ட கேட்டுட்டு பண்ணுறோம், என்னென்னமோ பேசினாங்கங்க ஆஸ் யூஷுவல் பாரு. அதுக்கப்புறம் பார்த்தா அவங்க வந்து அவங்களும் சாண்ட்ராவும் பிரிச்சுக்கிட்டாங்க. ஒருத்தங்க சூப்பர் டீலக்ஸ் ஹவுஸு வீடு, ஒருத்தங்க வந்து பிக் பாஸ் வீடு அந்த ரூமு, தலை ரூமு, அப்புறம் கிச்சன் அவுட்டர் ஏரியா ஒருத்தர், இன்னர் ஏரியா ஒருத்தர். இந்த 4 இடம் நாங்கள் பண்ணிடுறோம். மிச்சம் இருக்கிற ஏரியாவை, இந்த ஏரியாவை விக்ரம் பண்ணணும், அந்த ஏரியாவை கமருதீன் பண்ணணும்னு ஆரம்பித்தாங்க. விக்ரம் சொல்லிட்டாரு, இந்த பார், நாங்கள் வர்றது ஹெல்ப்பராக, நாங்கள் வாலண்டியராக வரோம், ரொம்ப பண்ணிங்கன்னா நீங்களே பண்ணுங்கள் எல்லாத்தையும் அப்படின்னுட்டு. கனி சொன்னாங்க, எல்லோரும் அவங்கவுங்க தட்டியும் மக்கியும் வாஷ் பண்ணி வச்சுட்டு போனோம், இல்லைன்னா நான் எடுத்து தலையிட்ட சொல்லிட்டு ஒரு இடத்துல வச்சுருவேன் அப்படின்னுட்டு. ஸோ இந்த மாதிரி வேணுன்ட்டே பார்வதி சர்ச்சை வளர்க்க திரும்ப பாரு, அடுத்தது பாருவும் கமருதீனும் நீ எனக்கு ஹெல்ப்பாகவே நின்னதில்லைன்னு ஆரம்பிக்க, அவன் வந்து கமருதீன் வந்து நீ தான் எனக்கு ஹெல்ப் பண்ணல, என்ன நம்ம கேம் விளையாடுறதா வேண்டாமா, நான் ஏன் கேமை விளையாடிக்கிறேன், நீ உன் கேமை விளையாடிக்கோ, 2 பேரும் சேர்ந்து கேம் விளையாடுறீங்களா. அடுத்தது பாரு ஏதோ சொல்ல வர, இந்த பார், இந்த ட்ரையாங்கிள்லாம் முடிஞ்சு போச்சு, அதெல்லாம் இப்போ வேண்டாம், விட்டுரு. ஸோ எல்லாமே இவங்களுக்கு கேம் மக்களே, கேம், வேறு ஒன்றுமே கிடையாது. உடனே கமருதீன் போய் இந்த பாருங்க, யார்கிட்ட அமித் இருந்தார், விக்ரம் இருந்தார்,
ஒரு தடவை சபரிக்கு இருக்கும்போதும் பேசினார். எனக்கும் சுபிக்ஷாக்கும் பிரச்சனையே கிடையாது, இந்த பார்வதிக்கும் சுபிக்ஷாக்கும் தான் அந்த QC டாஸ்கில் காயின்ஸ் கொடுக்கலன்னு பிரச்சனை. அதுக்காக நான் இந்த பொண்ணை பேசினது பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு. நான் எதுக்கு போய் வலுவில் சுபிக்ஷா கிட்ட சண்டை போடணும் அப்படின்னு சொல்ல விக்ரம் சொல்கிறாரு, அங்கே பேசின வார்த்தைகளை திரும்ப பேசாதே. வினோத் இருந்தார், ஏய் இதை பற்றிலாம் பேசுகிறது ரொம்ப பெரிய விஷயம்டா, திரும்ப பேசாதன்னு அவரை வாய் அடைச்சாங்க. பின்னால் போய் பேசிட்டு, ஆனால் இங்கே வந்து பார்வதி கிட்ட திரும்ப என்ன சொல்கிறேன்னு தொங்கிட்டு நிற்கிறாரு. சரியான லூசுங்க ரெண்டும். அடுத்தது சாண்ட்ரா நான் வேலை செய்ய மாட்டேங்கிறாங்க. இவங்க ஃப்ரிட்ஜெல்லாம் க்ளீன் பண்ணி எல்லாம் பண்ண உடனே அந்த இடத்துல குப்பை நிறைய கிடக்கு. வினோத் கூப்பிட்டு கேட்க, சாண்ட்ரா நான் செய்ய மாட்டேன், நான் செய்ய முடியாதுன்னு சொல்லிட்டேன், நான் சாயங்காலம் தான் செய்வேன்ட்டு போயிட்டாங்க. அவங்க முதல்ல பார்வதிட்ட சொல்கிறாங்க, நம்ம டிசைட் பண்ணிட்டோம்ல, நம்ம செய்கிறத செய்வோம், கத்திட்டே இருக்காத, பெசாமரு அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க என்னன்னு தெரில, லாஸ்ட் வீக்கும் விளையாடலை, இந்த வீக்கும் ஷீ இஸ் ஷோயிங் லாட் ஆஃப் ஆட்டிடியூட். ஐ திங்க் ஷி வாண்ட்ஸ் டு கோ ஹோம். அதுக்காக வேணுன்ட்டே பிரச்சனை பண்ணி கிளப்பி விட்டுட்ருக்காங்க. உடனே வினோத் வந்து ரொம்ப தன்மையாக போய் பார்வதி கிட்ட, ப்ளீஸ் நம்ம தான் பாரு செஞ்சாகணும், உனக்கு எதிர்த்தாப்புல தான் அவங்க கிட்ட கேட்டேன், அவங்க செய்ய மாட்டேன்ட்டாங்க. 24/7 ஒரு தடவை அவங்கள கூட்டிகிட்டு வந்து கிச்சனில் இருக்கிற அந்த டஸ்ட்பின் ஃபில் ஆகிடுச்சு, அதை எடுத்து வைங்கன்னப்போ அவங்க ஏதோ பண்ணுற மாதிரி பண்ணாங்களே தவிர, அமித்கிட்ட உட்காந்து எங்ககிட்ட காசே இல்லை, நாங்கள் லிட்ரலாக ப்ரோக், நாங்கள் வந்து இன்சால்வென்சி கொடுத்துட்டோம் பேங்க்லங்கிறது எல்லாருக்கும் தெரியும், நான் எந்த மாதிரி முடிவுக்கு போயிருப்பேன் என் பசங்களை வச்சுட்டே தெரியாது, அப்போ தான் இந்த பிக் பாஸில் கூப்பிட்டாங்க, அதுக்காக தான் நாங்கள் உள்ளே வந்தோன்னு அழுது புலம்பி பேசி கொண்டிருக்க, அமித் வந்து இல்லை அப்படிலாம் சொல்லாதீங்கன்னு அவங்கள தேத்திட்டு இருக்கும்போது வினோத் கூப்பிட்டு க்ளீன் பண்ணுன்னு சொன்னப்போ அந்த ஒரு கரிசனத்தில் கூடவே அமித் வந்தார். கடைசியில் அமித்தும் வினோத்துமா அந்த இதை எடுத்து உள்ளே கொண்டு போய் ஸ்டோர் ரூமில் வச்சுட்டு வேறு கவரை போட்டு கொண்டு வந்து வச்சுட்டாங்க. ஸோ இதுவும் சாண்ட்ரா பண்ணலை. அவங்க என்ன ட்ரை பண்ணுறாங்கன்னு தெரில. இதே மாதிரி தான் கமருதீன் கிட்டேயும் நாங்கள் வி வேர் லிட்ரலி ப்ரோக், அதுக்காக தான் இந்த வீட்டுக்குள்ளே வந்தோம் அப்படின்னு சொன்னாங்க. இது புருஷனை விட்டு கொடுத்துக்கிறதாகாதா, இல்லை வேணும்னே பிளான் பண்ணி பேச வந்தாங்களா, புரியலிங்க இவங்க கேரக்டர் என்னன்னுட்டு. அடுத்தது பாரு தான் அது பண்ணாங்க, க்ளீன் பண்ணாங்க. அடுத்தது நாமினேஷன் ஈவினிங் 4:30 மணிக்கு கார்டன் ஏரியாவில் பெயிண்ட் வச்சுருக்கோம். காரணத்தை சொல்லிவிட்டு பெயிண்ட் எடுத்து மூஞ்சியில் பூசணும். ஒவ்வொருத்தர் ஒரு காரணம் சொல்கிறாங்க. இந்த வாரம் வினோத்தை நாமினேட் பண்ண முடியாது தலைங்கிறதுனால விக்ரமை ஒருத்தர் கூட நாமினேட் பண்ணலை. மிச்சபடி ஒரு ஓட்டு வாங்கினவங்க கூட உள்ளே வந்துட்டாங்க. ஸோ இதில் கடைசியாக நாமினேட் ஆனவங்க சாண்ட்ரா 6 ஓட்டு, அமித், FJ, கம்ருதீன், அரோரா, ஆதிரை, சுபிக்ஷா, திவ்யா, சபரி, கனி மற்றும் பாரு. ஸோ எல்லாரையும் இழுத்து உள்ளே விட்டுட்டாங்க. கனி வெசல் வாஷிங்காக உள்ளே போக சாண்ட்ராவோட கப்பு இருக்குது. ஏன்னா காலம்பரை இவங்க கப்பை வாஷ் பண்ண மாட்டேன்னு சொன்னாங்க. தட்டை பற்றி எதுவும் சொல்லலை. ஸோ சாப்பிட்ட தட்டை அலம்பி வச்சுட்டு போயிட்டாங்க. வேணுன்ட்டே கனியை இழுக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவங்க வந்து கனி கூப்பிடுறாங்க. உடனே வினோத் கூப்பிடுறாரு. கூப்பிட்ட உடனே ஏன் வாஷ் பண்ணல அப்படின்னு கேட்ட உடனே அங்கே வந்து யாரோ வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க, அதனால் வாஷ் பண்ணாமல் வச்சுட்டு போயிட்டேன்னு சொல்ல, கொஞ்சம் நகர்ந்துக்க சொல்லிட்டு வாஷ் பண்ணி வச்சுட்டு போக வேண்டியதானன்னு கேட்க கனி சொல்கிறாங்க, ஒரு பேசிக் கர்ட்டசி வேண்டாம், சைன்னு தான் சொன்னாங்க, சீன்னு சொல்லலை. மூஞ்சி பார்த்து பேசக்கூடாதுன்னா என்ன ஒரு இது அப்படின்னு சொல்ல ஆதிரை சொல்கிறாங்க, எனக்கும் இந்த மாதிரியான விஷயம் நடந்திருக்கு, அவங்க இப்படி தான் பிஹேவ் பண்ணுறாங்க அப்படின்னுட்டு. சாண்ட்ரா வெளியில் உள்ளே போய் அவங்களோட கபோர்டில் என்னமோ குடஞ்சாங்க. உடனே பிரஜினோட சட்டையை எடுத்துக்கிட்டாங்க, சாப்பாடு எடுத்துக்கிட்டாங்க. கார்டன் ஏரியாவில் மத்தியானமும் அங்கே தான் உட்காந்து சாப்பிட்டாங்க, அந்த கேட்டுக்கு பக்கத்தில். மத்தியானம் விக்ரம் அண்ட் சுபிக்ஷா போய் உங்களுக்கு கம்பெனி கொடுக்குறோன்னு கூட உட்காந்து பேசிகிட்டே சாப்பிட்டாங்க. இப்போ திரும்ப அங்கேயே போய் உட்காந்து அழ ஆரம்பிச்சிட்டாங்க. சுபிக்ஷா வந்தோடனே, நான் என்ன சுபி சொல்லிட்டேன், இவங்களை என்னை சீங்கிறாங்க, போங்கிறாங்க, அப்படிங்கிறாங்க, இப்படிங்கிறாங்கன்னுட்டு வேணுன்ட்டே ஷீ இஸ் மேக்கிங். அப்புறம் உடனே வந்து அவள் எல்லாத்தையுமே ஷீ இஸ் டேக்கிங் எவ்ரிதிங் பர்சனல். சுபி சொல்கிறாங்க, இந்த வீட்டில் எப்படி எல்லார்ட்டையும் பேசாமல் இருக்க முடியும், இப்படி பண்ணாதீங்க, ரொம்ப ஒதுங்கியே இருக்கீங்களே அப்படின்னதுக்கு, நான் எத்தனை பேர்கிட்ட பேசி நீ பார்த்துருக்க, வியன்னாட்ட பேசியிருக்கேன்,
அடுத்தது ரம்யா கிட்ட பேசியிருக்கேன். அவங்க 2 பேருமே போயிட்டாங்க. நான் அப்புறம் அமித்துக்கிட்ட பேசுகிறேன். நீ வந்து பேசினா உங்ககிட்ட பேசுகிறேன். விக்ரம் கிட்ட கூட நான் அதிகம் பேசினது கிடையாது. யார் எங்கிட்ட வந்து பேசுகிறாங்களோ அவங்கக்கிட்ட நான் பேசுவேன். நீங்கள் இந்த வீட்டில் குவீன் இல்லைங்க, எல்லாரோடையும் சேர்ந்து தாங்க இருக்க முடியும் அப்படின்னு சொல்ல தோணுது. இப்படி பேசாமல் இருக்கிறது சரியில்லை அப்படின்னுட்டு வினோத் வந்து சொல்கிறாரு, நீங்கள் தனிப்பட்ட முறையில் பேச வேண்டாம், ஆனால் உங்களை அட்ரஸ் பண்ணும்போது அது உங்கள் விஷ், அவருக்கும் என்ன பேசுறது, இவங்களை எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னு தெரியல. கொஞ்சம் லைட்டாக பயப்படுறாரு வினோத்தும். நீங்கள் இப்படி பேசாமல் இருக்கிறது சரியில்லைன்னு சொல்ல, அவங்க தான் பண்ணாங்கன்னு அவங்க உங்ககிட்ட சொன்னாங்க தலைன்னுட்டு நான் உங்ககிட்ட திரும்ப பதில் சொல்லிட்டு வந்துட்டேன் அப்படின்ன உடனே வினோத்து திரும்ப வந்து கனிக்கிட்ட கேட்குறாரு, நீங்கள் அவங்கக்கிட்ட பேசினீங்களா எங்கிட்ட சொன்னீங்களான்னு. நான் அவங்க மூஞ்சி பார்த்து தான் சொன்னேன். இல்லை நீங்கள் வந்து போன்னு என்னமோ சொன்னீங்களாம், அதனால் நீங்கள் சாரி கேட்கணுமா அப்படின்னு சொல்ல, இவங்க சொல்கிறாங்க, நான் எப்போ சீன்னு சொன்னேன், சை அப்படின்னு தான் சொன்னேன், நான் என்ன நானே நொந்துக்கிட்டேன், இப்படிலாம் இருக்கிறவங்கக்கிட்ட நான் பேசணுமேன்னுட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேசிக் மேனர்ஸ் மூஞ்சி பார்த்து பேசுறது. இவங்கெல்லாம் வெளியிலலாம் போனான்னா எப்படி இருப்பாங்கன்னு சொல்ல, பட் வெளியில் சாண்ட்ரா வந்து இந்த ஷோவில் என்னத்தை காட்ட முயற்சி செய்கிறாங்க இவங்க, இப்படியெல்லாம் பேசினா என் குழந்தைங்கெல்லாம் பார்த்துட்ருக்காங்க, நீங்கள் பண்ணுற ட்ராமா எல்லாத்தையுமே உங்கள் குழந்தைங்க பார்த்துட்ருக்காங்க சாண்ட்ரா அப்படின்னு சொல்ல தோணுது. இத்துடன் சாண்ட்ராவின் இந்த ட்ராமாவுடன் இன்றைய எபிசோட முடிச்சிட்டாங்கங்க. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இது வேணும்ன்ட்டு ட்ராமாவா, வேணும்னே கனியை இழுத்து உள்ளே போட ட்ரை பண்ணுற விஷயமா? உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வாரம் என்ன டாஸ்க் இருக்கும்? நாம் எதிர்பார்ப்பது போல் ஃபேமிலி ரவுண்டாக இருக்குமா? நாளை பார்த்து விடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. தேங்க்யூ.